أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم واخشوا يوما لا يجزي والد عن ولده ولا مولود هو جاز عن والده شيئا إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم كلكم راع وَكُلُّكُمْ مَسْئُولٌ عَنْ رَعِيَّتِهِ أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு இந்த உலகத்தில் ஒரு குறுகிய ஒரு சிறிய அவகாசத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். உங்களுடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களை பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்துல பல்வேறு விதமான மனிதர்களை வாழ வச்சிருக்கிறான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமைப்பில் செல்வந்தர்களாக, ஏழைகளாக, படித்தவர்களாக, பாமரர்களாக பல்வேறு தரத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை பிரிச்சு வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இஸ்லாம் யாராக இருந்தாலும் சரி, எந்த தரத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ரொம்ப வலியுறுத்தி சொல்றது இஸ்லாம் தீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை ஒவ்வொருவருக்கும் உண்டான பொறுப்புகள் என்ன, ஆண்களுடைய பொறுப்பு, கணவனுடைய பொறுப்பு, தந்தையினுடைய பொறுப்பு என்ன, பிள்ளைகளுடைய பொறுப்பு என்ன, பெண்கள் விஷயத்துல தாயினுடைய பொறுப்பு என்ன, சகோதரனுடைய பொறுப்பு என்ன, மனைவியினுடைய பொறுப்பு என்ன, மகளுடைய பொறுப்பு என்ன, இப்படி யாராக இருந்தாலும் முஸ்லிம்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உண்டான பொறுப்புகளை பற்றி பல இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல ஒவ்வொருவருக்கும் உண்டான பொறுப்புகளை பற்றி ரொம்ப ஆழமாக சொல்லி இருக்கிறாங்க. இப்போ எல்லோருக்கும் பள்ளிக்கூடத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல எக்ஸாம் முடிஞ்சு இப்போ சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிக்க போகுது. சில பேருக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பரீட்சை முடிஞ்சு விடுமுறை காலங்கள் ஆரம்பமாக இருக்குது. இந்த நேரத்துல நம்ம வீட்டு குழந்தைகள், நம்ம வீட்டு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், இவர்கள் இந்த ஓய்வு நேரங்களை எப்படி சமாளிக்க போறாங்க, நாம எப்படி சமாளிக்க போறோம், இந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். நம்ம வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்கள் எல்லோருமே நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம வீட்டு குழந்தைகளை நாம எப்படி பராமரிக்கிறோம், எப்படி நாம கண்காணிக்கிறோம், அவர்கள் எந்த திசையில போய் கொண்டிருக்கிறாங்க, அவர்களுடைய மார்க்கத்தினுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குது, அவர்களுடைய ஒழுக்கம், பெரியவர்களை மதிக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குது, ஒவ்வொன்றையும் நாம கண்காணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம், சமுதாயம் எந்த அளவுக்கு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு இஸ்லாம்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது, இஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களை இஸ்லாம் ரொம்ப அடிமைப்படுத்துது, அதுல இருக்க முடியல, எங்களால சுதந்திரமாக எங்களால எதுவுமே செய்ய முடியறது இல்லை என்பதாக பெண்களும் ஆண்களும்
குறிப்பாக இளைஞர்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. தனக்கென்று ஒரு பெயரை வச்சுக்கொண்டு எக்ஸ் முஸ்லிம்ஸ், நாங்க முன்னாடி முஸ்லிம்களா இருந்தோம் என்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் உருவாயிடுச்சு, புதிய தலைமுறைகள் உருவாயிட்டு வர்றாங்க. இந்த காலகட்டத்துல நம்முடைய குழந்தைகளை கண்காணிக்கிறது, அவர்களுடைய அடிப்படையான விஷயங்கள் எதுல பலகீனமாக இருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சிந்தனை ஏற்படுது, இதுல கவனம் செலுத்த வேண்டியது நம்மள இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் பொறுப்பாக இருக்கு. ஏன் இப்படி மாறி போறாங்க பிள்ளைகள், ஏன் மோசமான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்றாங்க, ஒவ்வொருத்தர் மீதும் நம்ம இதை யோசிக்க வேண்டியது, கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப கடமையான ஒரு அவசியமான விஷயமாக இருக்கு. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரங்கள், உண்மையிலே இந்த முழு வருடமும் ஸ்டடீஸ்ல படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கிறோம், ரொம்ப முயற்சி பண்ணி இருக்கிறோம், டியூஷனுக்கு போனோம், எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து படிச்சோம், எல்லாம் பண்ணோம். படிச்ச நேரம் பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓய்வு தேவை. பொதுவாக ஒரு கடுமையான வேலை செஞ்சதுக்கு பிறகு ஓய்வு தேவைப்படும். இஸ்லாமும் நமக்கு அதை அனுமதிக்குது. ஓய்வு தேவைதான், ரெஸ்ட் எடுத்துக்கிற வேண்டியதான், ரிலாக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். ஆனால் அதே நேரத்துல நம்முடைய ஓய்வு நேரங்கள் எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்றது, இதை நம்ம பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். நம்முடைய ஓய்வு நேரங்களை எதுல நம்ம கழிக்கிறது. பொதுவாக குர்ஆன்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக அல்லாஹ் சொல்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். நபியே, நீங்க மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்க, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். இந்த பார்வையை தாழ்த்துதல் என்பது பல இடங்கள்ல அது தேவைப்படுது. அந்நிய ஆண்களை, அந்நிய பெண்களை பார்க்கிறது மட்டுமல்ல, இந்த உலகம் ஆகிரத்திற்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை பார்ப்பதை விட்டும் நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும், பேணிக் கொள்ளணும். இதன் காரணமாக அல்லாஹ்தாலா மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை நமக்கு தர்றோம். அதனுடைய முடிவில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, பார்வையை தாழ்த்துவதன் மூலமாக உங்களுடைய வெக்கஸ்தலங்கள் பாதுகாக்கப்படும், அவர்கள் தங்களுடைய வெக்கஸ்தலத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்பதா அல்லாஹ்தாலா சொல்லி காமிக்கிறான். ஆக பார்வையினுடைய பேணுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷைத்தான் நம்மள எப்போ நம் மீது தாக்குதல் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஓய்வு நேரங்கள்ல தான் ஷைத்தானுடைய மிக தீவிரமான முயற்சி நம் மீது ஏற்படுது. எப்படி நம்மளை திசை திருப்புறது, எப்படி நம்மளை தவறான பாதையில பாவத்துல ஈடுபடுத்துவது என்று அவன் யோசித்து அவன் நம்மளை ஈடுபடுத்தக்கூடிய நேரம் நம்முடைய ஓய்வு காலங்கள், ஓய்வு நேரங்கள். அதுல நாம நம்மளுடைய பார்வைகளை தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடுறதை விட்டோம், பார்க்கிறதை விட்டோம், நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும், பேணிக் கொள்ளணும். அதே மாதிரி பொதுவாக சோம்பேறித்தனத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இதன் காரணமாக எவ்வளவோ விஷயங்கள், பயனுள்ள விஷயங்களை நாம அறிந்து கொள்வதை விட்டும் நம்ம தடுக்கப்படுறோம். குறிப்பாக வாலிபர்கள் தேவையில்லாமல் தங்களுடைய நேரங்களை வீணாக்கி கொண்டு தேவையில்லாத இடங்களுக்கு போறதும் சுத்துறதும், தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு தங்களுடைய பணங்களை, நேரங்களை வீண்வரையும் செய்யறதும், இதெல்லாம் ஓய்வு நாட்கள்ல, விடுமுறை காலங்கள்ல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீங்குகளாக இருக்கு. இதை விட்டு நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய வாலிபர்களை நாம தடுத்து அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு சரியான முறையில், உரிய முறையில் எடுத்து சொல்லி அவர்களை திருத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மள எல்லாருக்கும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்த சஹாபாக்கள்ல அதிகமான பேர் வாலிபர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வாலிபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம பொதுவா சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, புள்ள பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க, வாலிபர்கள் யார் சொல்லையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, தான் இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க, ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. இது பொதுவா ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அதே நேரத்துல இளைஞர்கள்ட்ட, வாலிபர்கள்ட்ட அல்லாஹ்தாலா மிகப்பெரிய ஒரு திறமையை கொடுத்திருக்கிறான், நல்ல அறிவாற்றல் அல்லாஹ்தாலா கொடுத்திருக்கிறான்.
அவர்களை நம்ம சரியான ஒரு திசையில கொண்டு வந்து விட்டுட்டோம், அவங்களுக்கு நல்ல ஆர்வம் மூட்டி எதுல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு பாதையை காட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய மாற்றங்களை உலகத்துல ஏற்படுத்துவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்கள்ட்ட இருந்த திறமைகளை பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த சஹாபாக்கள்ல சில வாலிபர்கள் பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சாங்க. சஹாபாக்களுடைய பெயர்கள், அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இளம் வயது சஹாபி, அவர்களுடைய வெறும் 27வது வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட பல நாட்கள் இருந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டாங்க. 27வது வயசுல யமன் தேசத்தினுடைய கவர்னராக நியமிக்கப்படுறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் இருந்து அவங்கள்ட்ட இருந்த திறமைகளை பார்த்து அவர்களை உருவாக்குனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துடைய நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயசு வெறும் 13. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தங்களுடைய அரசவையில் நம்ம உட்கார வச்சுக்கிடுவாங்க. பெரிய பெரிய விஷயங்களுக்கு விளக்கங்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய சஹாபாக்களுடைய பெயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நேரத்துல வெறும் 17 வயசு, மிகப்பெரிய ஒரு படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டு அனுப்பப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நியமிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் வந்துருச்சு. அந்த படையின் கீழே அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இப்படி இளம் வயது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனம் கண்டு யார் எந்த அளவுக்கு தகுதி உள்ளவங்களாக எதுல இருக்கிறாங்க என்பதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குண்டான பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுத்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்லி காமிக்கிறான். அதுல பெரும்பாலும் நபிமார்களுடைய அந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுடைய இளம் வயது எப்படி இருந்துச்சு, அதுல என்னென்ன காரியங்களை செஞ்சாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அவர்களுடைய இளம் வயசுலதான் மிகப்பெரிய இஸ்லாத்திற்கு எதிரான அந்த சக்தியை எதிர்கொண்டு நின்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுல சொல்லப்பட்டிருக்க குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை ஃபதன், ஒரு வாலிபர் என்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புக்கு அவங்க தகுதியானவங்கள ஆனாங்க பிற்காலத்துல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இளம் வயது அந்த நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய ஆரம்ப கட்டம், அதுல என்னென்ன காரியங்கள் எல்லாம் சாதிச்சாங்க. இஸ்லாத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கலீஃபாக்களுடைய காலத்திற்கு பிறகும் சரி, இந்தியாவுல இஸ்லாம் வர்றதுக்கும் இந்தியாவின் மீது படையெடுத்து இஸ்லாத்தை வடநாடுகள்ல பரப்புறதுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருந்தது முஹம்மது பின் காசிம். அவருக்கும் 17 வயசு. இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லைகள்ல படையெடுத்து வரும் பொழுது இப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள், ஒவ்வொரு முன்னாடி இருந்த இளைஞர்களுடைய பட்டியலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்களை இனம் கண்டு யாருக்கு என்ன தகுதி இருக்குதுங்கிறத பார்த்து இவங்களை இந்த திசையில இந்த பாதையில கொண்டுட்டு போனா இவர்களை கொண்டு உலகத்துல பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் என்பதாக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல இருந்த பெரியவர்கள் முடிவு செஞ்சு அதற்குண்டான பாதைகளை காமிச்சு கொடுத்தாங்க. அதற்கு தகுந்த மாதிரி அந்த இளைஞர்கள் தயாராகி பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சாங்க. இப்போ நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா வெறும் குறை சொல்றோம். பிள்ளைகளை பத்தி, இளைஞர்களை பத்தி நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா குறை சொல்லி அவர்களை ஒதுக்கி வைக்கிறது நம்ம இருக்கிறோம். பெரும்பாலும் அப்படித்தான் நடக்குது பல இடங்கள்ல. யாராருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது, இவர்கள் எவ்வளவு அறிவாற்றல் உள்ளவங்களா இருக்கிறாங்க, இவர்களுக்கு நம்ம எந்த விஷயத்தை நம்ம கொடுத்தா அதை கொண்டு நம்ம சாதிக்க முடியும் என்பதை நம்ம கவனிச்சு நம்ம அவங்கள சரியான திசையில கொண்டுட்டு வந்தோம், அதற்குண்டான முயற்சிகள் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு அளவுல நல்ல மாற்றத்திற்கு இந்த இளைஞர்கள் காரணமாக இருப்பாங்க. அதே நேரத்துல நாம செய்யக்கூடிய முயற்சி கூட்டு முயற்சியாக நம்ம இருக்கணும். எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய யார் எத்தனை பேர் இப்போ 10th படிக்கிறா, யார் எத்தனை பேர் இப்போ +2 படிச்சுட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறாங்க, இவர்கள் அடுத்த கட்ட நிலைக்கு எங்க நம்ம கொண்டுட்டு போலாம், யார் எதற்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்க, மதரசாக்களுக்கு போறதுக்கு யார் தகுதி உள்ளவங்களா இருக்கிறாங்க,
இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம தகுதிகளை பார்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சரியான ஒரு பாதையை நம்ம காமிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஆலிம்களா ஆஃபில்களா ஆக முடியாது, எல்லாரும் டாக்டர்களா ஆக முடியாது. அல்லாஹ் தஆலா உலகத்துல பாகுபாட்டோட தான் படைச்சிருக்கலாம், வித்தியாசத்தோட தான் அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். யாருக்கு என்ன தகுதி, இந்த நேரத்துல இப்ப என்ன தேவை இருக்குது, அதற்கு தகுந்தாறு போல நம்ம வந்து ஆலோசனைகள் அவங்களுக்கு கொடுத்து சரியான ஒரு பாதையை நம்ம காட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்ம ஊர்ல மாஷா அல்லாஹ் பல இளைஞர்கள் பல வாலிபர்கள் நல்ல ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக தீனுடைய தேட்டமுள்ள வாலிபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. சில பேர் கொஞ்சம் அப்படி இப்படியுமா இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப யார் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பார்த்து அவங்களை எதுல நம்ம கொண்டு வந்து சேர்க்கலாம். ஒண்ணுமே இல்லாத வாலிபர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க, ஸ்கூலுக்கும் போறதில்ல, ஒழுங்கா படிக்கிறது இல்ல, கல்லூரிகளுக்கும் போறதில்ல, மதரசாக்களுக்கும் போறதில்ல, எதுக்குமே இல்லாம சில வாலிபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப அவங்களை நம்ம எந்த ஒரு திசையில கொண்டுட்டு வர்றது, அவங்களை எங்க கொண்டு வந்து சேர்க்கிறது, அவங்களுக்கு சரியான ஒரு பாதையை அடிப்படையான விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னா நம்ம யோசிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் யாருக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை பத்தி ரொம்ப சிறப்பிச்சு சொல்லி இருக்கிறாங்க. நாளை மறுமை நாள்ல நிழலே இல்லாத அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா அவனுடைய அர்ஷ்ல சில பேருக்கு அல்லாஹ் தஆலா இடம் கொடுப்பான், அந்த நிழலுக்கு கீழே அல்லாஹ் தஆலா இடம் கொடுப்பான். அதுல ஒரு கூட்டம் வாலிபர்கள், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழித்தவர், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழித்த அந்த வாலிப கூட்டங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா நாளை மறுமையில வந்து தன்னுடைய அரிசிக்கு கீழே நிழல் கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சூரா கஹ்ஃப்ல வாலிபர்களை பத்தி அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்றான். சில வாலிபர்கள் தங்களுடைய மார்க்கத்தை தங்களுடைய தீனை ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு ஊரை விட்டு என்ன செஞ்சாங்க, வெளியில போனாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி எல்லாம் உதவி செஞ்சான். இப்ப வாலிபர்களை பத்தி குர்ஆன்ல முழுக்க முழுக்க அங்கங்க அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சிறப்பிச்சு சொல்லி காமிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாலிபர்களுக்கு உண்டான அவங்களுடைய திறமைகளை அவர்களுடைய விஷயங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உண்டான பொறுப்புகளை யாருக்கு என்ன பொறுப்புகளை கொடுக்கணும் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான முறையில கொடுத்தாங்க. அதன் காரணமாக பெரும் பெரும் சஹாபாக்கள் கூட என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த வாலிப இளம் வயது தங்களுடைய வயதை விட இளம் வயது சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனைகளை கேட்கக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. நாமும் நம்முடைய வாலிபர்கள் அப்படிப்பட்ட வாலிபர்களை உருவாக்கணும். எப்ப நம்ம அதை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னா சிறு வயதிலிருந்து எப்போ மக்தபுகளுக்கு போக ஆரம்பிக்கிறாங்களோ அந்த வயசுல இருந்து நம்மளுடைய குழந்தைகள் நம்ம கண்காணிக்கணும். வெறும் ஸ்கூலுக்கு போறாங்க வர்றாங்க, மக்தபுக்கு போறாங்க வர்றாங்க, நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாம இதன் மூலமாக அவர்கள் எந்த தன்மைகளை உருவாக்கி கொள்றாங்க, எப்படி பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க, தங்களுடைய நேரங்களை எப்படி அவங்க வந்து கண்காணிச்சு கொள்றாங்க, இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தை நாம வந்து எங்க அனுப்புனாலும் சரி அதை நம்ம கண்காணித்து அவர்களுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம சரியான ஒரு பாதைக்கு அவங்கள கூட்டிட்டு போக வேண்டியது கொண்டுட்டு போய் விட வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்குது. இப்போ ஸ்கூல் விடுமுறை காலங்கள் ஆரம்பிக்க போகுது. இப்ப இந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு நிறைய நேரங்கள் ஓய்வு நேரங்கள் இருக்குது. மாஷா அல்லாஹ் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளிவாசல்கள்லயும் மக்தபினுடைய ஏற்பாடுகள். மக்தப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு மார்க்கத்தினுடைய கல்வி. உலகத்துல எந்த மதத்திலையும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கவே முடியாது. எந்த மதமா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையில இருந்து தீனுடைய மார்க்கத்தினுடைய விஷயங்களை தேடிக்கொள்றதுக்கும் கற்றுக்கொள்றதுக்கும் நாம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மாதிரி வேற எங்குமே யாருமே கொடுக்கறது கிடையாது, கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு தீனுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையான கல்விகள் எங்கெல்லாம் போதிக்கப்படுதோ அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம அனுப்பி அவர்களை ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக நல்ல சாலிஹீன்களாக உருவாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்குது. அது போக ஸ்கூல் விடுமுறை நாட்கள்ல வந்து சம்மர் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் காலை நேரங்கள்ல ஆரம்பித்து நடக்கும். அந்த மாதிரி எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைங்களை நம்ம கவனிக்கணும். வெறும் ஆம்பளை பிள்ளைகளை மட்டும் மக்தபுக்கு அனுப்பி வச்சிடுறோம், பிள்ளைகள் போறாங்க வர்றாங்க படிச்சுட்டு வராங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ரொம்ப
அல்லாஹ் பாதுகாக்கணும், ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான தர்பியத், அவங்களுக்கு உண்டான ஒழுக்கங்கள், அவங்களுக்கு உண்டான தாலீம், இதெல்லாம் எங்க கொடுக்கப்படுது, அதுக்குண்டான ஏற்பாடுகள் என்ன செய்யலாம், எல்லாரும் நம்ம ஆலோசனை செஞ்சு அதுக்குண்டான ஏற்பாடுகள் நம்ம செய்யணும். அது போக பெரிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்போ 10th முடிஞ்சிருச்சு, +2 முடிஞ்சிருச்சு, கல்லூரி விடுமுறைகள் நாட்கள், இவங்களை நாம என்ன செய்யறது, எப்படி பயன்படுத்துறது, இவங்களுக்கு நேரங்களை பாதுகாக்கும்படியாக எங்க அவங்களுக்கு சூழல் இருக்குதோ அந்த இடங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கணும். அடுத்தது காலேஜுக்கு போறாங்க, போறாங்க, +2 முடிச்சாச்சு, காலேஜுக்கு போற வரைக்கும் உண்டான அந்த நேரங்களை பாதுகாக்கணும். அதற்குண்டான ஒரு அழகான ஒரு வழிமுறை எல்லா இடங்கள்லயும் அல்லாஹ்வுடைய பாதையில மாணவர்களை கிளப்புறாங்க. ஒரு சில விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில அழைச்சு கொண்டு போறாங்க. அப்படிப்பட்ட எங்கெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில ஜமாத்துகள்ல போறாங்களோ மாணவர்களுக்கு குறிப்பாக நம்ம அழைச்சு கொண்டு நம்மளும் கூட போறது. இப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுடைய நேரங்கள் பாதுகாக்கப்படும். அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.